இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள். ஆம், அருள்மிகு திருமலை குமாரசாமி திருக்கோயில் தென்காசி மாவட்டம் பண்பொழின்ற கிராமத்தில் தாங்க இவர் விட்டிருக்கின்றார். குமரன் வடிவில் இருக்கும் இவரை பார்க்கும் அழகோ அழகுதான். அழகான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகான ஒரு 400 அடி உயரத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் இவரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்காசியிலேருந்து 13 கிலோமீட்டரும் குற்றாலத்திலிருந்து 15 கிலோமீட்டரும் தொலைவில் அழகான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் இந்த திருமலை குமாரசாமியின் அழகோ அழகு. 500 படிகளுக்கு மேலாக கடந்து தான் இவரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். மேலே செல்வதற்கு சாலை வசதியும் உள்ளது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த திருமலை குமாரசாமி வாய்ப்பிருந்தால் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். முதல்ல உச்சி விநாயகரை 16 படி ஏறி எனக்கு 16 செல்வங்களும் கொடுத்துவிடு இறைவா என அவரிடம் வேண்டி அப்படியே அவரை வணங்கி அழகான அந்த மலை மீது அருமையான அந்த தெப்பக்குளத்தின் அழகை பாருங்கள். காண கண்கொள்ளா காட்சி. மலையின் பின்னணியில் என்ன ஒரு அழகு! இவ்வளவு பெரிய மலையில் இப்படி ஒரு சுனை நீரானது தெப்பக்குளம் வடிவில் சிறப்பாக அனைவருக்கும் காட்சி தருகின்றது. இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரையும், மாலை 4:30 இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்குங்க. அழகான கற்களால் செதுக்கப்பட்ட ஓவியங்கள் காண கண்கொள்ளா காட்சி. அவரை அப்படியே தரிசித்து விட்டு அப்படியே அந்த மலையில் இருந்து மற்ற பகுதிகளை பார்க்கும்போது என்ன ஒரு அழகு! பார்க்கும் இடமெல்லாம் பசுமை நிறைந்த அந்த மரங்களும் மலைகளும் தான் கண்ணுக்கு தெரிகின்றது. அங்கு முழுவதுமே கற்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோவில் தான் சொல்லலாம். முருகப்பெருமானின் வாகனமான மயில் எப்படி அழகாக நேர்த்தியாகவும் அந்த கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை காண கண்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த முருகப்பெருமான் திருத்தலத்தில் குற்றாலம் வரும்போது இங்கு வந்து செல்பவர்கள் நிறைய பேர். நீங்களும் ஒரு முறை வந்து தரிசித்து பாருங்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் என்பார்கள். இந்த குமரனை நம்பினால் யாருக்கும் குறை வைக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. அங்கே பல நூற்றாண்டு கடந்த அந்த அரச மரத்தையும் பார்த்துவிட்டு அப்படியே மெதுவாக கீழிறங்கினோம். இது போன்ற ஒவ்வொரு பதிவிலும் பல்வேறு மலைகளை பற்றி பதிவிடுகின்றோம். அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.